என் அன்பு பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறேன். இந்த பாடம் பணத்தை பற்றி அல்ல, விடுதலையை பற்றி. முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும், செல்வந்தன் தரித்திரருக்கு அதிகாரி, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை. இதன் அர்த்தம், கடன் உன்னை ஆள விடாதே, நீ புத்தியோடு நடக்க வேண்டும். இப்போ இரண்டாவது பாடம், துன்மார்க்கன் கடன் வாங்கியும் திருப்பிக் கொடுக்கான், நீ நீதிமானாய் நட, நேர்மையை கைவிடாதே, நான் நேர்மையை ஆசீர்வதிக்கும் தேவன். மூன்றாவது பாடம், கவனமாக கேள். ஒருவருக்கும் ஒன்றும் கடனாயிருக்காதிருங்கள், ஒருவரை ஒருவர் நேசிப்பதே உங்கள் கடனாயிருக்கட்டும். பணம் உன் வாழ்க்கையை நடத்த வேண்டாம், நான் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். நான்காவது பாடம், உன் செல்வத்தினாலும் உன் விளைச்சலின் முதல் பலன்களினாலும் கர்த்தரை கௌரவிக்க கடவது. நீ என்னை முதலில் வைத்தால் நான் உன் குறைவுகளை நிரப்புவேன். இப்போது மிக முக்கியமான பாடம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை தினமும் சொல்லி ஜெபித்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். பிள்ளையே, கடன் உன் வாழ்க்கையின் கடைசி பாடம் அல்ல, அது உன் சாட்சியின் முதல் பாடம். நான் உன்னை கற்றுக் கொடுக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை விடுதலைக்கு கொண்டு செல்கிறேன். பயப்படாதே, கற்றுக்கொள், நட, நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுவின் போதனைகள் உங்களுக்கு நம்பிக்கை தந்திருந்தால் தினமும் இயேசுவின் போதனைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.